ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க. இது வந்து கடைசி பார்ட்டு. நம்ம இந்த இடத்துல கிரீடம் வைக்கிறோம். இதில் இருக்கிற மாதிரி இந்த சைடும் வரணும். இப்போ இந்த ரெண்டு இது வரணும். ரெண்டு காப்பர் மணி கோக்குறேன். இதே மாதிரி வருது பாருங்க. இப்போ நம்ம இங்கே இந்த மாலைக்கு ப்ளூ கலரு, இங்கே வந்து இந்த கலரு லைட் கிரீன். இங்கே ரெண்டு ப்ளூ வரணும். இப்போ இது ஃபுல்லாக பச்சை மணி. இது வரைக்கும் நான் பச்சை மணி போட்டுட்டு இப்போ அடுத்த லைன் வரும்போது காமிக்கிறேன். பாருங்க, இது மாதிரி வரும். இது ஃபுல்லாக இதே மாதிரி இந்த சைடும் பச்சை போட்டுட்டு நான் அடுத்த லைன் வரும்போது காண்பேன். இப்போ இந்த இது வந்து மாலை இந்த சைடு முடிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த பெரிய மாலை முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம கிரீடம் மட்டும்தான் பாக்கி. இந்த லைன் இதை முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு வரேன்.
இங்க பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல விளக்கு இதே மாதிரி வரும். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு பச்சை, ஒரு ப்ரௌன் மணி. இப்போ இதுல பக்கத்துல ஒரு மணியில விட்டு 2 ரெட் மணி கோக்கணும். இப்போ 2 ரெட் மணி கோக்கணும். இப்போ ஒரு ரெட்டு, ஒரு ப்ரௌனு. இங்க இருக்க மாதிரி, இங்க இருக்க கொண்டு அதே மாதிரி தான் அங்கேயும் கோக்கணும். இப்போ ஒரு ரெட்டு, ஒரு ப்ரௌன். பாருங்க இது மாதிரி வரும். இப்போ இந்த சைடு 2 ப்ரௌனு. இப்போ 2 ரெட்டு, ஒரு ரெட்டு.
பாருங்க இப்போ ஒரு ரெட்டு ஒரு ப்ரௌன் இந்த லைன் முடிஞ்சிடும். பாருங்க இப்போ முடிஞ்சாச்சு. இப்போ நான் இது வரைக்கும் வந்துட்டு கிரீடம் வைக்கும் போது காமிக்கிறேன். இது வரைக்கும் முடிச்சாச்சு. திருப்பி இதே மாதிரி வரணும். மற்ற கிரீடம் வரும்போது காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது இன்னைக்கு நம்ம பகவதி அம்மன் கன்னியாகுமரி முடிச்சாச்சு. பாருங்க தலைபாகம் கிரீடம் வச்சாச்சு. கிரீடம் வச்சாச்சு பாருங்க. கரெக்டாக விளக்கு கடைசியில் நுனியில் எல்லாம் போட்டிருக்கேன். இது பச்சை ஸ்டோன் வச்ச மாதிரி, இது வைரம், இது பச்சை ஸ்டோன் வச்ச மாதிரி போட்டிருக்கேன். பாருங்க மூக்குத்தி அழகா இருக்கு. ஃபுல்லா இது பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு. கடைசியா பினிஷ் பண்ணது. சூப்பரா அழகா வந்திருக்கு. நான் இது ஃபர்ஸ்ட் எப்படி போட்டேன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். முதல்ல இருந்து பாருங்க, இது ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணிக்கணும். இந்த 1 2 3 இந்த மாதிரி ஒரு பூவா எண்ணிட்டு போடணும். இது எனக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு போடுறதுக்கு. இங்க பாருங்க விளக்கு. இது இது பெரிய மாலை, அம்மனுக்கு பெரிய மாலை. இது வரைக்கும் போகுது பாருங்க. இது வரைக்கும் பின்னாடி தலை வரைக்கும் பின்னாடி மாலை போகுது. கிரீடம் என்ன அழகா இருக்கு பாருங்க. இது மாலை பெரிய மாலை. இது கடைசியில் எல்லோ கலரில் முடிச்சிருக்கேன், குங்கு வைக்கிற மாதிரி. இதுவும் எல்லோ கலரில் முடிச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்னா நீங்கள் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா கூட போட்டுக்கலாம். நான் இதோட முடிச்சிட்டேன். சூப்பராக அழகாக வந்திருக்கு எல்லாமே. கை இது மணி கை, ஒரு கையில் ஜபமாலை உருட்டுற மாதிரி இருக்குது. இது ஒரு கை வளையல், ஒரு கை இதில் வச்சுருக்காங்க இடுப்பில். சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த கால் பாதம், அதுக்கப்புறமா இந்த பாவாடை போடணும். நான் ஒரு ஸ்டெப்பாக காமிக்கிறேன், நீங்கள் எடுத்துங்க ஃபோட்டோ. இது ஒட்டியானம். கண்ணு நெத்தியில் இதெல்லாம் பாருங்கள். மூக்குத்தி பாருங்கள் அழகாக இருக்குது. நல்லா இதில் நான் சில்வர் ஸ்டோன் வச்சுருக்கேன். நல்லா நேரில் நல்லா ஜொலிக்குது. இது ஃபுல்லாக மாலை. கரெக்டாக எண்ணி போட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ஸ்லோவாக மோஷனில் வச்சுட்டு போடுங்க. ப்ளவுஸு இது அம்மன் எப்பயுமே கன்னியாகுமரி நீளமான செயின் தான் போட்டிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி போட்டு எப்படி வந்தது கமெண்டில் சொல்லுங்கள். போட்டிங்கன்னா சூப்பராக. நான் இதை ஃப்ரேம் பண்ண போகிறேன். கடையில் கொடுத்து ஃப்ரேம் பண்ண போகிறேன். நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா பெருசாக இருக்குது. இது ஃபுல்லாக காமிக்கணும். நான் ஸ்லோவாக வச்சுருக்கிறேன். ஃபாண்ட்டு கம்மியாக வச்சுட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட.